Guys, welcome back to my channel. And in BEE we are going to see electrical machine. In that we are going to see working principle of DC generator. Okay, first of all, generator na enna therinjukonga. Generator enna which is nothing but which is converts mechanical into an electrical energy. If I giving a mechanical energy na, it will convert it into electrical energy. It is the one and only principle. Then the energy conversion is based on the principle of production of dynamical induced EMF whenever a conductor cuts the magnetic flux. அதாவது ஒரு கண்டக்டார் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணும். அப்படி கட் பண்ணும் போது ஒரு கண்டக்டார் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து கட் பண்ணும், இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கண்டக்டார் தான் ஃப்ளக்ஸை கட் பண்ணும், எனக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. in its according to Faraday's law of electromagnetic induction, Faraday's law of electromagnetic inductionனால இந்த இது அப்ளிகபிள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Faraday's law of நெக்ஸ்ட் வந்து this EMF causes a current to flow. இந்த EMF வந்து கரண்ட்டை வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை கொடுக்குது. if the conductor current is closed, இப்போ கண்டக்டாரோட கரண்ட் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து the direction of the induced EMF is given by Fleming right hand rule. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் கண்டக்டார்லேருந்து ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை, அப்போ என்ன ஆகும்? அப்போஸ் ஆகாது. ஓகேங்களா? அதாவது கண்டக்டார்லேருந்து வர கரண்ட்டும் ஏற்கனவே நம்ம அந்த கோரில் கொடுத்துருக்கிற கரண்ட்டும் அப்போஸ் ஆகாது. ஏன்னா கண்டக்டாரில் நம்ம கரண்ட் வரல. ஸோ அதனால் அக்கார்டிங் டு ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன ஆகுதுன்னா எனக்கு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? தேர்ஃபோர் த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஜென்ரேட்டர், இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், கண்டக்டார், ப்ரைம் மூவர். ப்ரைம் மூவர்னா இப்படி மூவ் பண்ணுற ஒரு இது. ஓகேங்களா? அதுதான் கண்டக்டார். ஓகேங்களா? ஃபார் மோஷன் ஆஃப் கண்டக்டார். ஓகேங்களா? In a DC generator, a stationary magnetic field is produced by field magnet. ஒரு stationary magnetic field வந்து எதனால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னா ஃபீல்ட் மேக்னெட்டால், போல்ஸ்னால. அதாவது 4 சைடில் போல்ஸ் இருக்கும். டிசி மிஷின் காமிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதுதான் போல்ஸ். ஓகேங்களா? இந்த சைடு இந்த ஸ்டேஷனரி இதை சுற்றி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா? வெயிட், இதுதான் போல்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் போல்ஸ். இதை சுற்றி தான், இதுதான் யோக், இதை சுற்றி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும் ஃபார் ஸ்ட்ரென்த்துக்காக. ஓகேங்களா? அ ஸ்டேஷனரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபீல்ட் மேக்னெட். ஓகே, நெக்ஸ்ட், the armature consists of conductor is rotated. ஆர்மேச்சருக்குள்ளே தான் கண்டக்டார் இருக்குது. ஓகேங்களா? இது ஆர்மேச்சர். மூவபிள் வந்து ஆர்மேச்சரு. ஓகேங்களா? அம்மூவபிள் வந்து யோக்கு. மூவபிள் வந்து ஆர்மேச்சர். ஸோ ஆர்மேச்சர் கண்டைனிங் ஆஃப் கண்டக்டார் இஸ் ரொட்டேட்டர். ஆர்மேச்சர் கண்டக்ட் பண்ணியிருக்க கண்டக்டார் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பை அ ப்ரைம் மூவர். எதனால் அப்படின்னா ப்ரைம் மூவர்னால தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. எதுக்குள்ளே இருக்கிறது? அந்த ஆர்மேச்சருக்குள்ளே இருக்கிற கண்டக்டர். The prime mover used for rotating the armature may be a turbine or diesel or petrol. அதுக்குள்ளே வந்து அந்த ப்ரைம் மூவருக்குள்ளே மேபி அந்த ரொட்டேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு இது தேவை. அது பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், இல்லை டர்பினாக இருக்கலாம். ஓகேங்களா? the nature of the EMF induced in the armature. இந்த EMF வந்து இன்டியூஸ் ஆகப்பட்ட ஆர்மேச்சர் இஸ் ஆல்டர்னேட்டிங். இப்போ நான் ஆல்டர்னேட்டிங் ஏசி கொடுத்தேன்னா திஸ் ஆல்டர்னேட்டிங் EMF இஸ் கன்வெர்டட் இன்டு யூனிடைரக்ஷனல் EMF. அது வந்து ஏசி வந்து டிசியாக மாற்றி கொடுக்கும். இது வந்து டிசியாக பை மீன்ஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர். கம்யூட்டேட்டர்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி ஒரு இப்படி இருக்கும். இதில் கம்யூட்டேட்டருக்குள்ளே காப்பரு, மைக்காவுடைய இது கம்மியாக இருக்கும், ஆனால் காப்பரோடது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? காப்பர் மைக்கான்னு இருக்கும். ஓகேங்களா? கம்யூட்டேட்டரோட வேலை என்னென்னா நமக்கு வந்து கம்யூட்டேட்டர் வந்து ரொட்டேட் அலாங் வித் ஆர்மேச்சர் கூட இது ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஃபார் பெட்டர் ஃப்ளோக்காக. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான ஒன்று இது. சரி, நெக்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் படிக்கலாம்.
எக்ஸைட்டேஷனாக ஒன்றுமே கிடையாது. சென்டிங் டிசி கரண்ட், நான் டிசி கரண்ட் கொடுக்குறேன் ஒரு வைண்டிங்கில். என்ன வைண்டிங்னா ஃபீல்ட் வைண்டிங்குள்ளே நான் வந்து டிசி கரண்ட் கொடுத்தேன்னா ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொடியூஸ். எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டிசி கரண்ட்டை நம்ம ஃபீல்டு வைண்டிங்கில் கொடுத்தனா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் வந்து எக்ஸைட்டேஷன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் திருப்பி வந்து ஒரு தடவை கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் நான் கொஞ்சம் கடகடன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகேங்களா? போயிடலாம். அவசரம் சொல்கிறேன். ஒரு ஜென்ரேட்டர்ன்றது மிஷினு. அது வந்து மெக்கானிக்கல்லேருந்து எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணுது. தி எனர்ஜி கன்வர்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் டைனமிக்கல். இந்த பிரின்சிபல் படிச்சுக்கோங்க. டைனமிக்கல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. வென்எவர் அ கண்டக்டர் கட்ஸ் ஒரு கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணும். ஓகேங்களா? எதை கட் பண்ணுது? மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணுது. இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. எதோட லா பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? திஸ் இஎம்எஃப் காஸ் அ கரண்ட் டு ஃப்ளோ. இந்த இஎம்எஃப் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இஃப் த கண்டக்டர் சர்க்யூட் இஸ் க்ளோஸ், கண்டக்டரோட சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும் போது எனக்கு direction of the induced EMF is given by Fleming right hand rule. Therefore the important components அதெல்லாம் என்னன்னா prime mover, கண்டக்டர், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? நான் டிசி ஜென்ரேட்டர் வந்து ஸ்டேஷ்னரி மேக்னெட்டிக் ஃபீல்டு. டிசி ஜென்ரேட்டருக்குள்ள ஸ்டேஷ்னரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதுதான் யோக்கு. is produced by field magnet. Armature consists of conductor. Armature வந்து ஒரு கண்டக்டரை கன்சிஸ்ட் பண்ணுது. அது என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது along with the prime mover ஓகேங்களா, by the prime mover inside the magnetic field. ஓகே, the prime mover used for rotating the armature. prime mover வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஆர்மேச்சர் ரொட்டேட் பண்ணுறதுக்காக. மேபி அது வந்து டர்பினாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம். the nature of the EMF induced in the armature is alternating. நான் இன்டியூஸ் பண்ணப்பட்ட ஆர்மேச்சர் வந்து ஆல்டர்னேட்டிங்காக இருந்துச்சுன்னா EMF induced in the armature is alternating AC. if alternating EMF கொடுத்தனா எனக்கு alternating என்னவா யூனி டைரக்ஷனாக மாறுது EMF-ஆ. அதுதான் DC. AC கொடுத்தா DC கிடைக்குது பை மீன்ஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர். கம்யூட்டேட்டரோட வேலை என்னன்னா ஏசியை டிசியாக மாற்றி கொடுக்கறது. கம்யூட்டேட்டர் என்ன பண்ணுது? ரொட்டேட் அலாங் வித் ஆர்மேச்சர். எக்ஸைட்டேஷன்னா ஒன்றுமே இல்லை. டிசி கரண்ட்டை கொடுக்குறேன் ஃபீல்டு வைண்டிங்குள்ளே. அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் எக்ஸைட்டேஷன். ஓகே, தேங்க்யூ.